இன்னைக்கு எல்லையற்ற கலாச்சாரம் பகுதியில் நாம பிரான்ஸ்ல பிரசித்தி பெற்ற காதல் பூட்டுக்கள் கலாச்சாரம் குறித்து தான் பார்க்க போறோம். பாண்ட் டே ஆர்ட்ஸ் அல்லது பாசரல் டே ஆர்ட்ஸ் பாரிஸில் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பாலங்களில் ஒன்று. தற்போது வித்தியாசமான கிராஃபிட்டி ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள செயின்ட் ரிவரை கடக்க கட்டப்பட்ட பாலம் தற்போது பல காதல் பூட்டுக்களை சுமக்கின்றது. காதல் பூட்டுக்கள் பாரிஸில் அதிகம் கவனத்தை ஈர்க்கும் கலாச்சாரங்களில் ஒன்று. இந்த காதல் பூட்டுக்கள் கலாச்சாரம் குறித்து பல சர்ச்சைகள் எழுந்திருந்தாலும் மக்கள் இந்த பாலத்திற்கு வந்து தன் காதல் சின்னங்களான காதல் பூட்டுக்களை பூட்டுவதை நிறுத்துவதில்லை. இவ்வாறான காதல் பூட்டுக்களுக்கு தடை விதிக்க அங்குள்ள அதிகாரிகள் நினைத்தாலும் முடியாத அளவிற்கு அங்கு காதலர்கள் கூட்டம் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த காதல் பூட்டு கலாச்சாரத்தை நிறுத்தும் வகையில் 4 ஓவியர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டனர். பூட்டுகளுக்கு பதிலாக அங்கு பலகைகளை வைத்து அதில் கிராஃபிட்டி ஓவியங்களை இவர்கள் நால்வரும் வரைந்து வருகின்றனர். ஆனால் இவ்வாறான ஓவியங்களுக்கு காரணம் அந்த பாலத்திற்கும் பூட்டுகளுக்கும் உள்ள வரலாறு தான் என்று கூறியுள்ளார் ஓவியர் பிரஸ்க். De jouer avec l'histoire justement de ce pont, de ce qu'il peut représenter au niveau de sa symbolique, et du coup je les ai fait couler parce qu'ils vont disparaître. Du coup le fait de les faire couler, on est amené à les voir descendre et à les voir disparaître. இவ்வாறான காதல் பூட்டுக்கள் கலாச்சாரம் 100 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இந்த காதல் பூட்டுக்கள் கலாச்சாரத்தின் வரலாறு என்னவென்று பார்த்தோமானால் மிகவும் சோகமான காதல் கதை நம் இதயங்களை கனமாக்குகிறது. முதலாம் உலக போரின் போது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாடா என்ற பெண்ணுக்கும் செர்பிய இராணுவ அதிகாரியான ரெல்ஜா என்பவருக்கும் காதல் மலர்ந்தது. அவர்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவருக்கு உள்ள காதலை இப்போது பிரசித்தி பெற்ற பாண்ட் டே ஆர்ட்ஸ் பாலத்தில் தான் தெரிவித்துக் கொண்டனர். ஆனால் போரின் போது ரெல்ஜா கிரீஸ் செல்ல நேரிட்டது. அங்கு வேறொரு பெண்ணுடன் காதல் கொண்ட ரெல்ஜா நாடாவுடன் தன் காதலை முறித்துக் கொண்டார். இதை தாங்க முடியாத நாடா தன் காதல் தோற்றதை நினைத்து மனம் உடைந்து உயிரிழந்தார். எனவே இங்கு வரும் அனைத்து காதல் ஜோடிகளும் இவ்வாறான முறிவு அவர்கள் காதலில் ஏற்படக்கூடாதென்று காதல் பூட்டுக்களை பூட்டுகின்றனர். இவ்வாறான காதல் சின்னமாக பாலத்தின் இரு பக்கங்களிலும் கீழே உருகி சொட்டும் வண்ணங்களான பூட்டுகளின் ஓவியங்கள் உள்ளன. பாரிஸின் காதல் கலாச்சாரமாக இருந்த காதல் பூட்டுக்கள் கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவியது. டெசான்கா மேக்சிமோவிக் என்ற கவிஞர் இந்த பாலத்தை மையமாக வைத்து எழுதிய A Prayer for Love என்ற கவிதை மூலம்தான். இன்னும் மக்கள் மற்றும் காதலர்களின் கூட்டம் இந்த பாலங்களை தேடி வந்து கொண்டேதான் இருக்கின்றன. கிறிஸ்டி சினிமா செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.